ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து ஜூலை மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின புது அப்டேட்டும் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் இன்று அதிகாலை 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி மொத்தமாக 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அதிகாலை 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. இன்று அதிகாலை 12:05க்கு வாங்குகிற டோக்கனில் நம்ம நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த இடத்துல க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஈக்குவலாக தான் எல்லா இடத்துலையுமே க்ரௌடடாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டோன்னா அனுமதிக்கப்படுற நேரம் அப்படின்னா அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து போகிறதுக்கு பிளானில் இருக்கிறீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கார் ஜீப் பஸ்ஸில் போகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து காட் ரோடு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா வாங்கின அன்னைக்கே நம்ம திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். இதே திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஆனால் வாங்கின அன்னைக்கு நம்ம நடக்கக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்கள, அப்போ நடந்து போகலாம். 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ரெண்டுக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். 4லேருந்து 5 மணி நேரத்தில் இன்றைக்கு சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நாளைக்கு புதன்கிழமை, பொதுவாக புதன்கிழமைகளில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 8,000 போல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா சாயந்தரம் 6 to 7க்குள்ளார இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற டோக்கனில் எப்போ சுவாமி பார்க்கலான்னு கேட்குறீங்க. அடுத்த நாள் சுவாமி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:05க்கு வாங்கினீங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி நைட்டுன்னு நம்ம சொல்கிறோம், பட் அது 12:05ங்கிறது அடுத்த நாள் கணக்கில் தான் வரும். அதாவது புதன்கிழமைக்கு உண்டான கணக்கில் தான் வரும். அதில் நீங்கள் வியாழக்கிழமை சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த நாளுக்கு உண்டான தரிசனத்துக்கு உண்டான டோக்கனை தான் முதல் நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் வீக்கெண்டை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான். ஒரு 12லேருந்து 15 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கவுண்டரில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்தும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்லை அவ்வளோ நேரம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளே ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு அங்கேயே அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்ம சுவாமி பார்க்கல அப்படின்ட்டு அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கிட்டு வெளியில் வந்துடலாம். ஒருவேளை அங்கே நீங்கள் மொபைல் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டெலிவரி கவுண்டரில் போய் மொபைலும் வாங்கிக்கலாம். அங்கேயே கேளுங்க ஸ்கேன் பண்ணுறவர்கிட்டயே எத்தனை மணிக்கு வந்து அனுமதிப்பீங்கன்ட்டு. சில டைம் முதலையே கூட விட்டுருவாங்க. அப்படி இல்லை அவர் ஒன்றும் சொல்லலைன்னா உங்களை டோக்கனில் போட்டிருக்கிற ஸ்லாட்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து மொபைலு லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ண முடியாது. அப்போ எங்கே வச்சுட்டு போகிறதுனா PACயில் தான் நீங்கள் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வந்தலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம், நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். திருமலையில் சஹஸ்ர தீபாலங்கார சேவையில் மலையப்ப சுவாமி தாயாரோட எதிர் சேவையாக சுவாமி ராமானுஜரும் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். மாட வீதியில் இருந்தாலே நம்ம தரிசனம் செய்யலாம். அண்ட் திருமலையில் ஜூன் 26, 27, 28 3 நாட்களும் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஜேஷ்டாபிஷேகம். நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் கோயில் உள்ள ஜேஷ்டாபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரலாம். அலங்காரத்தில் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு டிக்கெட் இருக்கணுங்கிறதே கிடையாது. கரெக்டாக ஒரு 4:40 போல் நீங்கள் மாட வீதியில் இருங்க. 26ஆம் தேதி வஜ்ர கவசம், வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பெருமாளை அந்த வஜ்ர கவசத்தில் பார்க்க முடியும். ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 27ஆம் தேதி சாயந்தரம் திருமணையில் இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சகசர தீபாலங்கார சேவாலெல்லாம் பெருமாளை சேவிக்கலாம். முத்தங்கி சேவாவில் இருப்பார் பெருமாள், உற்சவமூர்த்தி. 28ஆம் தேதி ஆக்சுவலாக பெருமாளுக்கு தங்க கவசம் வருஷம் ஃபுல்லாக சாத்தியிருப்பாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்தப்போ அந்த தங்க கவசம்
ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. எடுத்துகிட்டு தான் அதில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தால் செய்துட்டு மறுபடியும் பெருமாளுக்கு ஜூன் 28 சாத்துவாங்க. அந்த தங்க கவசத்தில் தான் வருஷம் ஃபுல்லாக இருப்பார். ஸோ 28 நீங்கள் அந்த தங்க கவசத்தில் பெருமாளை சேவிக்கலாம். நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தாலும் சரி, அலங்காரத்தில் பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் சகஸ்திர தீப அலங்கார சேவல் இருந்தால் பார்க்கலாம். அதுக்கு டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. 26, 27, 28 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம். ஜூன் 28 கல்யாணோத்சவம் மூன்றல் சேவை ஆஜித பிரம்மோத்சவம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதை முன்னிட்டு நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா அட்டன் பண்ணிவிட்டு உடனே வந்து எஸ்பிசி சேனலில் பாருங்கள். ஒருவேளை கேமராவில் கவர் ஆகிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதத்தில் தரிசன டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை, ஆனால் சுவாமி தரிசனம் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்குது. இருந்தாலும் அந்த 10,500 பே பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் 2 மணி நேரம் அந்த ஹோமம் அட்டன் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். அடிப்படை அடிவாரத்தில் ஹோமம் நடக்கிற இடம் இருக்கும். 9 to 11 ஹோமம் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கே 300 தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனமும் பார்க்கலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. 1600 எப்படி புக் பண்ணணுங்கிற ப்ராசஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். 2 பேர் 1600 போகலாம். அக்காமடேஷன் கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும். இதோட புக்கிங் ஜூன் 25 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் ஜூலை மாதத்துக்கு உண்டானதும் அதே டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க 25 டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்களில் நடக்கிற ஆர்ஜித சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமலாவில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்வாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் சில டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அதனால் புக் பண்ணிக்கோங்க. 25 ஜூன் காலையில் 10 மணிக்கு இந்த 2 புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. திருச்சானூர் அலமேல மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ஸ்பெஷல் அண்டிதேஷன் டிக்கெட் புக்கிங் ஜூன் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மீதி டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது. அக்காமடேஷனோட எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் தினமும் காலையில் 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க புக் பண்ணிக்கிறதுக்கு 300 டிக்கெட்ஸ். இதுக்கு ரீஷெட்யூல் ஆப்ஷன் கிடையாது, அக்காமடேஷன் ஆப்ஷன் கிடையாது. காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். இப்போ போய் இந்த டொனேஷனை பே பண்ணால் இந்த டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாமான்னா முடியாது. இதுக்கு இந்த ரூல்ஸ் சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணியிருந்திருப்பாங்கல்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல், அவங்களுக்கு உண்டான புக்கிங் காலையில் 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 300 டிக்கெட்ஸ். மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். இது இல்லாமல் டெய்லி காலையில் 9 மணிக்கு கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் டிக்கெட்டுக்கும் டொனேஷனுக்கும் அமௌண்ட் நம்ம பே பண்ணி புக் பண்ணிக்கிறது. ஒரு லாகினில் 4 பேருக்கு நம்ம மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கரண்ட் டேட் இன்ஸ்டன்ட் புக்கிங் டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் 4 மணி போல் பெருமாளை தரிசனம் செய்யலாம். எகெயின் இதே கரண்ட் டேட் புக்கிங்கை ஒரு 1 மணி போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டோனாஸுக்கு உண்டான டிக்கெட்ஸ் 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களே 8 மணிக்கு, அவங்களில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த டிக்கெட்டை 1 மணிக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பட் என்னென்னா இப்போ 1 மணிக்கு புக் பண்ணுறப்போ உடனே நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு பெருமாளை தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் திருமலா திருப்பதியில் இருந்தால் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் 8 மணிக்கு கொடுக்கறது டோனாஸ் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன். ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு இனி டொனேஷன் பே பண்ணி அதில் புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் டெய்லியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 7 நாள் ஆகும். அது இன்ஸ்டண்ட்டாக டொனேஷனும் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறது. இதே டிக்கெட் மறுபடியும் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டோனாருக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. அப்போயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜூன் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குற வாய்ப்புகள்னு இந்த விஐபி பிரேக் தர்ஷன், கீழ் திருப்பதியில் முத நாள் கொடுக்குற டோக்கன், டைரக்ட் சர்வதர்ஷன், எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். பிளட் டொனேஷன், குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐஸுக்கு உண்டான தரிசனமெல்லாம் இருக்குது. ரூம் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா டெய்லி காலையில் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டிடிடியோட ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி, அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல்லாம் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா அவங்க ஆதாரோட ஒருத்தர் க்யூவில் நின்னா போதும்.
ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துப்பாங்க. ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கிற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்ப அவசியம் செக் பண்ணுவாங்க நம்ம 2 பேராவது இருக்கோமா அப்படின்னு. கீழ்த்திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கர்நாடகா கெஸ்ட் ஹவுஸ் பற்றி புக் பண்ண முடியல, ஓடிபி ஜென்ரேட் ஆகலை அப்படின்லாம் கேட்குறீங்க. ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கர்நாடகா ஜுவல்லரியில் நம்ம ரூம் புக் பண்ணுறோன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரூல் படி கர்நாடகா ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அதர் ஸ்டேட்டுக்குமே. அதுக்கப்புறம் ஒரு பிரதர் ஸ்டே பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, இல்லை இனிமேட்டுக்கு இப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படின்றனால நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ ஓடிபி ஜென்ரேட் ஆகாதது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஆன்லைனில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன ப்ரைவேட் லாட்ஜஸ் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணிக்கேன் ஃபோன் நம்பர்ஸோட. திருமலா, திருப்பதி, திருச்சானூர்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஷேர் பண்ணுற திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்ப எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது. புக்கிங் பற்றின அப்டேட் இன்னும் வரல, எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.